வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்கணும்னா இன்றைக்கி அமாவாசை நான் சக்கரை பொங்கல் தான் செய்யப்படுறேன். சக்கரை பொங்கல் வடை, அதுக்கப்புறம் சாம்பார், ஆஸ் யூஷுவல் வாழைக்காய் வறுவல் அதெல்லாம் தான் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1/4 கப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸை சேர்த்துடுவோம். கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இந்த ரைஸில் சேர்த்துருவோம். கல் மண் இருந்தால் அடியிலே நின்றோம். பச்சை கருப்பூரத்தை சேர்த்துடலாம். மில்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். முந்திரியும் திராட்சையும் கீழே வறுத்து இதில் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். டீ சேர்த்துடலாம். ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் கீ தான் சேர்க்குறேன். முந்திரி திராட்சையும் வறுத்து இதில் சேர்த்தாச்சு. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ரெடி. கொஞ்சம் வடை போட்டுக்கலாம். பாயசம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கீழே சேமியாவும் ஒரு 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். வறுத்து எடுத்துட்டு இதிலே சுடு தண்ணி ஊற்றி நம்ம பாயசத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு 5-6 ஸ்பூனுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆறுன பிறகு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் திரிஞ்சு போயிடும். இல்லைன்னா பால்லே வேக வைக்கணும். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். வடையை போட்டு எடுத்துகிட்டு படைக்க வேண்டியது தான். கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். வடைக்கு நான் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சால்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ படைக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் சுட ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், வடை, அப்புறம் ஏலைக்கு பருப்பு, அதுக்கப்புறம் பாயசம், சக்கரை பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம படைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இலையில் பரிமாறியாச்சு. ரைஸு, இலைக்கு பருப்பு, சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய், வடை, பாயசம், அப்பளம். இப்போ படைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சக்கரை பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.